ஹாய், வெல்கம் டு ஏனி மிட்டாய். இன்றைக்கி வந்து ராகி கொழுக்கட்டைங்க. நம்ம அரிசி மாவுலேயே கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம செய்வோம். பட் அதையே வந்து கொஞ்சம் மில்லட்ஸில் கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ராகியில் வந்து பண்ணியிருக்கிறேன். ஒரு பேன் எடுத்து கடுகை போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா தாராளமாக போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து 1 டம்ளர் மாவு எடுத்துருக்கிறேன், 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கல் உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை போட்டு நல்லா கிளறினீங்கனாலே நல்லா சாஃப்டாக ஆகிடுங்க. அப்புறம் தேங்காய் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பாலாக உருட்டி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஸ்டீம் பண்ணி ஆஃப் பண்ணோடனே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ட்ரை ஆகிடும். நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஹார்டாக அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.